ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினாலே இந்த முதல் ஆராதனைக்குள்ளே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய நாமத்தை நாம் வாழ்த்தி பாட போகிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி நான் பாடுவேன்? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. ஆமென். கடந்த வாரங்களிலே, கடந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளை சந்தித்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாடுவோமா இந்த பாடலை சேர்ந்து? நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தி பாட போகிறோம். Praise the Lord. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். சொல்லுங்க. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. Once again. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். அவருடைய நாமம் சொல்லுகிறது எல்ரோயி, நம்மை காண்கிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி சொல்லாமா? எல்ரோயிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்த, தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோயிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்த, தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. சொல்வோமா? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல் ஷடாய், சர்வ வல்லவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்மை சுமக்கிறவர். கரங்களை தட்டி உற்சாகமாய் எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனா, என்னை என்றும் நடத்து நீங்க. எபினிசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா, என்னை என்றும் தாங்குவீங்க. Come on எல்லாருமே. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனா, என்னை என்றும் நடத்து நீங்க. எபினிசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா, என்னை என்றும் தாங்குவீங்க. சொல்லுவோமா? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? எழுந்து நின்று பாடலாமா? என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். சொல்லுங்க. யெகோவா ஷம்மா,
யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யெகோவா ஷாலோம். உற்சாகமா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்முடைய தேவை எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், நமக்கு சுகம் கொடுக்கிறவரை கரங்களை தட்டி யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. கரங்களை தட்டி நாம் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எபினேசராக நம்மோடு கூட இருக்கிறவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இம்மட்டு முதல் நமக்கு உதவி செய்திருக்கிறார், இம்மட்டு முதல் நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஷாலோம் சொல்லுங்க, அவருடைய நாமத்தை சொல்லுங்க. யெகோவா ஷாலோம், சமாதானத்தை கொடுத்தவரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு கூட இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களோடு இருக்கிற கர்த்தரே. யெகோவா ரூவா, எங்களுடைய தேவைகள் இன்னது தேவை என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் அந்த தேவைகளை சந்தித்து எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்த கர்த்தரே. ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, எங்களுக்கு சுகம் கொடுத்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற நேரம், கர்த்தரை உயர்த்துகிற நேரம். யாரும் அமைதியா மௌனமா இருக்க வேணாம். வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க இருதயம் கர்த்தரை துதிக்கட்டும். ஹல்லேலூயா. அவரோட உங்க இருதயம் கனெக்ட் ஆகட்டும், அவரோட உங்க இருதயம் தொடர்பு கொள்ளட்டும். வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. துதிக்கிறவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தோல்விகள் வந்து கொண்டிருக்கிறதா? கர்த்தரை துதிக்க பழகுங்க, கர்த்தரை துதிங்க. ஜெயம் உங்க வாழ்க்கையில வரும், ஜெயத்தை கர்த்தர் தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை துதித்தார்கள், ஜெயம் அவர்களோடு வந்தது. கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுத்தார். எனக்கு அருமையான சகோதரா, சகோதரி, தாயே, தகப்பனே, கர்த்தரை துதிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவா. சொல்லுவீங்களா? இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவா. அறிக்கையிடுவோமா? உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரிய. நான் நம்புகிற கர்த்தர், நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க. உலகிலே இருக்கும் எத்தனை மனிதர் நமக்கு விரோதமா வந்தாலும், ஓ என் தேவன் பெரியவரே. கரங்களை தட்டி விசுவாச அறிக்கையோடு பாடுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் இருக்கிறேன். ஓ ரபலர ஷகரதல ரபா. நல்ல கரங்களை தட்டி சேர்த்து ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது
பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டா. கையை தட்டி, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சொல்லுங்க. சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திரு. விசுவாசத்தோட கையை தட்டி, சதிகளை முறியடிப்பேன். எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா சதிகள் வருகிறது, சதிகளை முறியடிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. சாத்தானை என் வேலையில, என் உத்தியோகத்துல, சதிகளை முறியடி. என் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துல சாத்தானை once again சதிகளை முறியடிப்பேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி இல்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று ஜீசஸ் எஸ் ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி இல்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று ஜீசஸ். கர்த்தரை துதிக்கிறவங்களுக்கு தோல்வி இல்லை. கரங்களை தட்டி சொல்லுங்க. தோல்வி இல்லை, நான் தோற்று போவதில்லை. என் குடும்பம் தோற்று போகாது, என் ஊழியம் தோற்று போகாது, என் வியாபாரம் தோற்று போகாது, என் பிள்ளைங்க வாழ்க்கை தோற்று போகாது. கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறேன், ஜெயத்தை கொடுப்பீர். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஓரி பாபா பரா ஷகரதலரபா ஓரி கலர ஷபரபரதலரபா ஓ ரமணா ஷிகோரோதோ. நல்ல கரங்களை கொட்டி ஆவியில நிரம்பி. எஸ் 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 எஸ். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தோல்வி வராது மகனே, தோல்வி வராது மகளே. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். ஆண்டவரே, வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நற்கிரியை தொடங்கினவர். உங்களுக்குள்ளே தொடங்கின நற்கிரியை அவர் நிச்சயம் முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழைத்தவர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை சீக்கிரத்தில் நிறைவேற்றுவார். என்னை அழைத்தவர் எனக்கென்று வைத்திருக்கிற பாதையில், எனக்கென்று போடப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரனை நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் படகுலை சென்று கொண்டிருந்த போது பெரிய புயல் காற்று வந்தது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இல்லை என்று சொல்லி நினைத்து சீஷர்கள் பயந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த படகுல தான் இருந்தாரு. ஆனா சீஷர்களுக்குள்ள பயம் வந்துருச்சு. மூழ்கி போய்விடுவோமோ, நம்முடைய வாழ்க்கை மடிந்து போயிடுவோமோ, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைத்தாங்க. இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருந்தார். ஒரே வார்த்தையை சொன்னாரு, இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னாரு. அந்த காற்றுகள் அமைதலாயிற்று. எனக்கு அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட பல காரியங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கலாம். பல காரியத்துக்கு சொல்யூஷன் இல்லையே, பல காரியம் இப்படியே போய்கிட்டு இருந்தா என் நிலைமை என்ன ஆகுதுன்னு சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு இருக்கிற சகோதரா சகோதரி,
அது உன்னுடைய ஊழியமா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், உங்க குடும்பமா இருந்தாலும், ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படியே போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி கண்ணீரோட இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன் படகுல இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை மாற்றி உனக்கென்று வைத்திருக்கிறத நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க இன்னும் பலமா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஓ ஹல்லேலூயா. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு சொல்லுவீங்களா? நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், கரை சேர்த்திடுவார், நீ கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? சொல்லுவீங்களா? என் மகளே, இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். உன்னில் நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் உன் வழியா. திகிலூட்டும் ஆமாப்பா காரியங்கள் செய்திடுவார் என் வழியா. விசுவாசத்தோடு கரை சேர்த்திடுவார், நான் கலங்கிடேனே. சொல்லுவீங்களா? என்ன கரை சேர்ப்பார், என் குடும்பத்தை கரை சேர்ப்பார். ஓ விசுவாசம் உள்ளவங்க, கரை சேர்த்திடுவார், நான் கலங்கிடேனே. கரை சேர்த்திடுவார், நான் கலங்கிடேனே. once again, கரை சேர்த்திடுவார், நான் கலங்கிடேனே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. ஒரு ஜெபத்தோட பாடுங்க. ஓ என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா சொல்லுவீங்களா? ஆமா ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட இந்த ஆராதனை வேளையில இந்த இடத்துல பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நினைப்பீராக ராஜா. தேவகுமாரா, எந்த காரியத்துல கண்ணீரோட இருக்கிறாங்களோ, எந்த காரியத்துல தோல்விகள் இருக்கிறதோ, எந்த காரியத்துல புயல் காற்று போல சம்பவங்கள், ஓ இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் எப்படி தப்பிக்க போறேன், என் ஜீவன் எப்படி மாறப்போகிறது, என் பிள்ளைங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்போறாங்கன்னு சொல்லி ஒருவேளை கேள்விக்குறியோடு கண்ணீரோடு இருக்கிற சகோதரா சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் படகுல இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், எதை குறித்தும் பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன் என்பதை உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி இன்னும் 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 இன்னும்
உமக்கு நன்றி 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 சொல்லுங்க. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நீர் செய்ய வல்லமை இல்லவர் அப்பா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் இந்த முதல் ஆராதனையில கூட எத்தனை பேர் இந்த இடத்துல தேவைகளோடு வந்திருக்கிறாங்களோ, எத்தனை பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, எத்தனை பேர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எப்பொழுது என் வாழ்க்கையில, எப்பொழுது என்னுடைய ஆண்டவர் வேலையில, என்னுடைய வியாபாரத்தில் நன்மை வரும் என்று சொல்லி காத்திருக்கிறார்களோ, கர்த்தருடைய கரம் இவர்கள் மேல் இந்த நாளிலே இறங்கினதற்காக நன்றி அப்பா. அற்புதத்தை இந்த வாரத்தில் நீங்க செய்ய போறீங்க. ஓ ஆச்சரியமான காரியங்களை இவங்க கேட்க போறாங்க, அற்புதத்தை பார்க்க போறாங்க. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கேலண்டர் பற்றிய அறிவிப்பு. நமது சபையின் 2022 ஆண்டிற்கான புதிய கேலண்டர்கள் வரவேற்பு மேஜையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. கேலண்டர் தேவைப்படுகிறவர்கள் ரூபாய் 50 கொடுத்து பெற்றுக்கொள்ளவும். விசுவாசிகள் சபையின் அங்கத்தினர் அடையாள அட்டையை உங்கள் வட்டார ஏரியா தலைவர்கள் மற்றும் ஊழியர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். 31/12/2021 பழைய மற்றும் புது வருட ஆராதனை பற்றிய விவரங்கள். நமது கல்வாரி ஏஜி சபை மாமாங்கம் ஆலயத்தில் இரவு 10 மணி முதல் 2 மணி வரை பழைய மற்றும் புது வருட ஆராதனை நடைபெறும். மேலும் ஒய்எம்சிஏ வளாகத்திலும் இரவு 10 மணி முதல் 2 மணி வரை பழைய மற்றும் புது வருட ஆராதனை நடைபெறும். 1/1/2022 புது வருட ஆராதனை நமது கல்வாரி ஏஜி சபை மாமாங்கம் ஆலயத்தில் காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை நடைபெறும். மத்திய வாலிபர் முகாம் பற்றிய அறிவிப்பு. வருகின்ற 2022 ஜனவரி 14ஆம் தேதி காலை 10 மணி முதல் 4 மணி வரை மத்திய வாலிபர் முகாம் இந்த முறை நாமக்கல் ஏஜி சபையில் வைத்து நடைபெறும். அனைத்து வாலிபர்கள் இந்த முகாமில் பங்கு பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம். ஆண்கள் முகாம் பற்றிய அறிவிப்பு. வருகின்ற ஜனவரி மாதம் 15ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஒய்எம்சிஏ வளாகத்தில் ஆண்கள் முகாம் நடைபெறும். சிறப்பு செய்தியாளர் காட்டாத்துறை பெத்தேல் மிஷன் சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் காலேப் ஜெயக்குமார் அவர்கள் செய்தி கொடுக்க இருக்கிறார்கள். அனைத்து ஆண்களும் இந்த முகாமில் பங்கு பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம். பெண்கள் முகாம் பற்றிய அறிவிப்பு. வருகின்ற ஜனவரி மாதம் 15ஆம் தேதி காலை 10 மணிக்கு நமது கல்வாரி ஏஜி சபை மாமாங்கம் ஆலயத்தில் பெண்கள் முகாம் நடைபெறும். சிறப்பு செய்தியாளர் காட்டாத்துறை பெத்தேல் மிஷன் சபையின் தலைமை போதகர் அவர்களின் துணைவியார் சிஸ்டர் புனிதா காலேப் ஜெயக்குமார் அவர்கள் செய்தி கொடுக்க இருக்கிறார்கள். அனைத்து பெண்களும் இந்த முகாமில் பங்கு பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம். வருடாந்திர சிறப்பு உபவாச ஜெபம். இந்த மாதம் 27, 28, 29 ஆகிய தேதிகளில் சிறப்பு உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு நமது கல்வாரி ஏஜி சபை மாமாங்கம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை விசுவாசிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். இந்த பந்தியை பற்றி சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். பந்தி என்பதை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. பந்தி என்பது என்ன, ராப்போஜனம் சொன்னால் என்ன, இதனுடைய அர்த்தம், பொருள் என்ன என்பதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கும் அதை திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். பந்தி, ராப்போஜனம் அப்படி என்பது ஏதோ நாம் பசிக்காக புசிக்கிற ஒன்று அல்ல.
அதனால்தான் 34ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது, நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசி இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே இது பசிக்காக கூடி வந்து நம்ம சாப்பிடுகிற ஒன்று அல்லவே அல்ல. அதே போல 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 18வது வசனத்துல, மாம்சத்தின்படி இஸ்ரவேல் பாரு பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபிடத்தோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகள் தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். 21ஆம் வசனம் படிக்கிறோம், கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. கர்த்தருடைய போஜன பந்திக்கும், இந்த பந்தி என்று சொல்லும் பொழுது நம் பிற மதங்களிலே அவர்கள் பலிகளை படைத்து, பலிகள் என்று சொல்லும்போது அது உயிருள்ள பலியாக இருக்கும், இல்லைன்னா தானியங்களாக இருக்கும், இல்லை என்று சொன்னால் பான பலி, இவைகளை படைத்து அதை என்ன செய்வார் என்றால் மக்களுக்கு அதை திரும்ப கொடுப்பாங்க. சாமிக்கு படைச்ச பிரசாதத்தை எடுத்து மக்களுக்கு கொடுப்பாங்க. முதல்ல சாமிக்கு படைச்சிருவாங்க, அதை சாப்பிடாது, ஆகவே மக்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல கிறிஸ்தவ மதத்தில் ஏற்படுத்தப்பட்ட இது ஒரு பலி பொருள் அல்ல. இட்ஸ் நாட் எ சாக்ரிஃபிஷியல் மெட்டீரியல். இது வந்து பலி பொருள் கிடையாது. பலி பொருள் என்று சொல்லும்போது அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பிரசாதம் கொடுக்கறது போல எங்கே நம்ம கொடுக்கறது இல்லை. இது ஒரு பலி பொருள் கிடையாது. இயேசு ஏற்கனவே பலியிடப்பட்டு விட்டார், ஆகவே திரும்ப நாம் அவரை பலி செலுத்துகிறது இல்லை. ஆனால் இது அவருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் அடையாளம் என்று சொன்னால், அவருடைய சரீரம் அதை நம்ம உடைச்சி இங்கே வச்சிருக்கோம், இரத்தத்தை ஊற்றி வச்சிருக்கோம் அப்படிங்கிற கற்பனைக்கு வரக்கூடாது. அது அல்ல. ரோமன் கேத்தலிக் சர்ச் நல்ல சபை தான், ஆனால் ஒரு சில உபதேச கோளாறுகள் உண்டு. அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்பமும் இந்த ரசமும் உண்மையாகவே அது இயேசுவின் சரீரமாக இயேசுவின் ரத்தமாக மாறிவிடும். அவருடைய ரத்தத்தை குடிக்கிறோம், அவருடைய சரீரத்தை புசிக்கிறோம் அப்படின்ட்டு அவர்கள் ஒரு உபதேசத்தை வச்சுருக்காங்க. நாம் அதற்கு அதை மறுக்கிறோம். வேதமும் அதை மறுக்கிறது. இது ஒருபோதும் இயேசுவின் சரீரம் அல்ல, இது ஒருபோதும் இயேசுவின் இரத்தமும் அல்ல. அடையாளம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உடன்படிக்கை செய்த அந்த அவருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் இது ஒரு சிம்பாலிக் அடையாளமாக அவங்க வச்சிருக்கோம். பார்க்கும் பொழுது இது ஒரு அடையாளமாக வைத்து என்ன செய்கிறோம், இதை நம்ம சாப்பிடும்போது இயேசுவின் சரீரத்தில் இருக்கிற வல்லமை நமக்குள்ள வராது. இதை குடிக்கும் பொழுது ஏதோ உடைய வல்லமை வந்து நம்ம உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் போயிடும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இப்படி ஒரு அற்புதத்துக்கான ஒரு வஸ்து அல்ல. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம எதுக்காக இதை செய்கிறோம்? அதான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. உடன்படிக்கைக்கு இது உடன்படிக்கையா இருக்கிறது என்றால், உடன்படிக்கை நினைவு கூறுதலுக்கு ஏதுவான ஒரு செயல். ரிமெம்பரிங் த covenant that already made, ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் இரத்தத்தை சிந்தின பிறகு, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, வெள்ளாட்டு கடாவின் ரத்தம் அல்ல, புறா குஞ்சுகளின் ரத்தம் அல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் அது அந்த உடன்படிக்கை உண்மையாகவே இயேசு இந்த உலகத்தில் வந்து நிறைவேற்றி விட்டார். இந்த உடன்படிக்கை, அதுக்கு ஒரு புதிய உடன்படிக்கை என்று பெயர். அதான் நியூ டெஸ்டமெண்ட். இந்த பைபிளுக்கு ரெண்டு பகுதி உண்டு. ஒன்று ஓல்டு டெஸ்டமெண்ட், இன்னொன்று என்ன, நியூ டெஸ்டமெண்ட். டெஸ்டமெண்ட் என்றால் உடன்படிக்கை. ஆகவே இந்த உடன்படிக்கை என்று நம்ம பார்க்கிறோமே, இந்த உடன்படிக்கை பற்றி வேதத்தில் நிறைய வசனங்கள் ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கைகள் உண்டு. முதல்ல தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கை ஏதேனும் தோட்டத்தில் பாவம் செய்த உடனே செய்தார்.
அதன் பின்பு தேவன் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார்ன்னு நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார்னா பார்க்குறோம். ஈசாக்கோடு பண்ணார். திரும்ப திரும்ப சொல்கிறார், ஆபிரகாமோடு செய்த நான் உடன்படிக்கையை நினைத்து அப்படின்னு சொல்றார். உடன்படிக்கையை அவர் நினைக்கிற தெய்வம். உடன்படிக்கையை செய்து அதை நினைத்து, நான் என்ன செய்ய மாட்டேன், பூமியை நான் திரும்ப ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன், சீக்கிரம் கோவப்பட்டு நான் திடீர்னு அழிச்சிட மாட்டேன், நான் கிருபை உள்ளவராக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி நான் உடன்படிக்கையை நினைத்து உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆகவே எல்லாம் தேவன் செய்த உடன்படிக்கை. அதற்கு பிறகு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு அந்த உடன்படிக்கையை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் செய்கிற அந்த உடன்படிக்கையை நீங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமா செய்கிறத பார்க்குறீங்க. எப்போ செய்கிறாரு? எகிப்தில் அடிமையாக இருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கையை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக ஒருத்தர் நம்ம பார்க்கிறோம். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு அந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். அதாவது ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துச்சு. ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை இடையில நின்று ஒருத்தர் தீர்த்து வைப்பார். இவங்க ரெண்டு பேரும் டைரக்டா மோதிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிடும். இப்போ பாகிஸ்தான்கிட்டையும் அணுக்குண்டு இருக்கு, இந்தியாவிட்டையும் அணுக்குண்டு இருக்கு. ரெண்டு பேரும் டைரக்டா மோதினா நிறைய பிரச்சனை வரும். இதனால யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு போயிருக்கு பாருங்க. அவன் இடையில வந்துட்டானா, இவன் அவங்ககிட்ட ரெண்டு பேரும் அவங்ககிட்ட போன உடனே நல்லா சண்டை நடக்கு, யுத்தம் நடக்கு, நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் யுனைடெட் நேஷன்ஸ் அது தலை போட்டு அப்புறம் ஒரு ட்ரீட்டி, ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம், சண்டை நிறுத்தம், அதை தொடர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க வரைவாங்க, ஒரு ட்ரீட்டி ஏற்படுத்துவாங்க, அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த ஒப்பந்தத்தில் நிறைய ஷரத்துக்கள் இருக்கும். சும்மா ரெண்டு வாசகம் மட்டும் இருக்காது. ரெண்டு கண்ட்ரி என்னென்ன, இவன் என்ன செய்யணும், இதை செய்யக்கூடாது, இவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு போட்டு என்ன செய்வாங்கன்னா அதை ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு அந்த ஒரு உடன்படிக்கை என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்தி வைக்கிறாங்க. அது முறிக்கப்படக்கூடாது. இதுக்கு நடுவாக இருக்கிறது யாருன்னா யுனைடெட் நேஷன்ஸ் அதை கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. அது பலமாக இருந்ததுன்னா இந்த உடன்படிக்கையை முறிக்கவே முடியாது. அதே போலத்தான் பிதா, அவர் ரொம்ப பரிசுத்தம், அவர் எரிச்சலுள்ள தெய்வம், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அவருக்கு நம்மகிட்ட டைரக்டா டீல் பண்ணாருன்னா நம்ம தாங்கிக்கிடவே மாட்டோம். நம்ம பிரச்சனைகள் அவரை பார்த்துட்டு அவர் சும்மா இருக்கவே மாட்டார், கொன்றுவார், உடனே காலி பண்ணிடுவார். அவரோடு யுத்தம் பண்றது யாரால முடியாது. மனுஷனாகி நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம அவரோட நாம் சமாதானம் ஆகிறதுங்கிறது டைரக்டா பண்ண முடியாது. இதனால தான் இயேசு என்கிற மத்தியஸ்தர், இயேசு வேதம் என்ன செய்கிறது, நமக்கு ஒரு மத்தியஸ்தர் உண்டு, ஒரே தேவனும் ஒரே மத்தியஸ்தரும் உண்டு அப்படின்னு சொல்லி, இன்டர்செசர், த மத்தியஸ்தர், த மீடியேட்டர். பிதாவுக்கும் மனுஷர்களுக்கும் இந்த மனித சமுதாயத்துக்கும் இடையில ஒருவர் இருக்கிறார் பாருங்க. அதனால தான் உலகம் அழியாம இருக்கிறது. உலகத்துல பண்ற அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவே அது ஒண்ணுமில்லாம அவர் பண்ணியிருப்பார், அழிச்சிருவார். ஆதாம் பாவம் செஞ்ச உடனே என்ன செஞ்சிட்டார், இறங்கி வெளியே துரத்திட்டார். அப்படி பார்த்து இங்க ஒருத்தருமே நம்ம இன்னும் இருக்க மாட்டோம், உலகத்தில் இருக்க மாட்டோம், காலி பண்ணிடுவார். அவருடைய பிதா அப்படின்னாலே அவர் ரொம்ப சீரியஸானவர். அதனால குமாரனா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா அவர் இடையில மத்தியஸ்தராக இருந்து என்ன செய்கிறார், அவர் தான் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உடன்படிக்கை நம்ம கை கொள்ளாமல் அந்த உடன்படிக்கை மனுஷரிடத்துல தேவன் அவர் ஏற்படுத்தி இருக்கிற அந்த உடன்படிக்கை
அந்த உடன்படிக்கையை எந்த ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த ஏற்றுக்கொள்கிற அவர்களோடு கர்த்தர் சமாதானமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறவர்களோடு அவர் சமாதானமாக இருக்கிறார். அவருடைய அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னா, ஒரு நாள்ல தண்ணியில போய் இறங்கி ஒரு இந்த ஞானஸ்நானம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உடன்படிக்கையை நம்ம ஏற்றுக்கொள்வோம். we accept the covenant. அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அது சொல்லி இருக்கிறது. 1 Peter chapter 3 verse 21. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து பாவத்தை அறிக்கை செய்கிறவன் தான் அந்த உடன்படிக்கை. நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. கெட்ட மனசாட்சியோடு செய்யக்கூடாது, வஞ்சனையோடு செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. நல்மனசாட்சியோடு செய்யணும். உண்மையா நான் ஏற்றுக்கொள்றேன். அவரை ஏற்றுக்கொள்ளாம மாய்மாலம் பண்ணிட்டு ஏமாத்திய செய்யக்கூடாது. அப்படி செய்கிறவங்களை கர்த்தர் சும்மா விடவே மாட்டார். அனன்யா சப்பீரா பாருங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் தான். அந்த மாதிரி உடன்படிக்கைக்குள்ள வந்தவங்க கர்த்தர் அழித்து போட்டார். கபடோடு வஞ்சகத்தோடு சில ஆட்கள் சபைக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. ஞானஸ்தானம் எடுப்பாங்க. கல்யாணம் பண்றேன்னு ஞானஸ்தானம் எடுப்பான், வேலைக்கு வேண்டி ஞானஸ்தானம் எடுப்பான், ஏதோ ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்வான், வந்து ஞானஸ்தானம் எடுப்பான். இது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை அல்லவே அல்ல. ராங் கவனன்ட், தவறாய் செய்கிற காரியம். உண்மையாகவே எனக்கு சமாதானம் வேணும், நான் கடவுளோடு சமாதானமாகிறேன், எனக்கும் கடவுளுக்கும் இடையில ஐக்கியம் இல்லை, அவரோடு ஒப்புரவாக விரும்புகிறேன், என் பாவத்து நிமித்தமாய், என்னுடைய தவறுகள் நிமித்தமாய், அக்கிரமத்து நிமித்தமாய் அவர் முகத்தை மறைத்து கொண்டிருக்கிறார், அவர் என்னோட சமாதானமாய் இல்லை, ஆகவே அவரோடு ஒப்புரவாக நான் விரும்புகிறேன் என்று சொல்லி இயேசுவிடத்தில் வர வேண்டும். Everyone must come to Christ the mediator. பிதாவிடத்து நேரடியாக போகவே முடியாது. பிதாவிடத்து போகும் த்ரூ கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசு கிறிஸ்து மூலமா தான். அவர் மூலமாய் நாம் பிதாவிடத்தில் வரும் பொழுது இயேசுவே என்று நாம் அவரை கூப்பிடும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு வேறே ஒரு நாமம் என்ன செய்யப்படவில்லை, கட்டளையிடப்படவில்லை. வேறு எந்த ஒரு நாமமும் பிதாவோடு கூட நாம் இணைக்கப்படுவதற்கு, உடன்படிக்கை பண்ணுவதற்கான மத்தியஸ்தம் செய்யக்கூடிய நாமம் என்று வேறொரு நாமம் இல்லை, வேறொரு நபர் இல்லவே இல்லை. ஆகவே இயேசு நடுவில் நின்று அவர் என்ன செய்கிறார் என்றால், நம்மை பிதாவோடு அந்த உடன்படிக்கையிலே உட்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கைக்கு உட்படுத்துகிறார். It was already made. அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கைக்குள்ளே அவர் நம்மை கொண்டு வருகிறார். அவருடைய அந்த உடன்படிக்கைக்குள்ளே வரும் பொழுதுதான் என்ன செய்கிறோம்னா, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த உடன்படிக்கைக்குள்ளே நாம் வந்து விட்டோம் என்று சொன்னால் என்ன, நமக்கு ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? இந்த ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். பேழைக்குள் பிரவேசித்தவைகள் எல்லாம் காக்கப்பட்டது போல நாம் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்துவிட்ட அனைவரையும் கர்த்தர் இந்த உலகத்தோடு கூட நியாயம் தீர்க்காமல் நம்மை கர்த்தர் அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் காக்கிறார், நம்மை அவர் ரட்சிக்கிறார், நம்மை அவர் நித்திய நரகத்துக்கு தள்ளி நம்மை நித்தியமாக அந்த அழிவுக்கு உட்படுத்த மாட்டார். நாம் அந்த நரகத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். அதாவது திரும்ப சொல்லுகிறேன், யார் யாரெல்லாம் அந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறீங்களோ, ஞானஸ்நானத்தின் மூலமாக அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறீங்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் நரகம் இல்லவே இல்லை. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய தைரியம். இன்றைக்கு மரித்தாலும்
நம் நரகத்துக்கு போக மாட்டோம். நமக்கு கர்த்தர் பரலோகத்தை வைத்திருக்கிறார். இழந்து போன பரதீசை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக அதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த உடன்படிக்கை. பரலோகத்துக்கு போகிறதுக்கு நாம் அதுக்குரிய தகுதி உள்ளவர்களாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றவர்களாக இருக்கிறபடினாலே நம்ம எப்போ வேண்டும் என்றாலும் மரித்தால் உடனே என்ன செய்வோம்? பரலோகத்துக்கு போவோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்த ஒரு நபர் அந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டு அந்த உடன்படிக்கை உட்பட்டு இருக்கிறபடினாலே அவர் பரலோகத்துக்கு அவகாசியாய் மாறுகிறார், பரலோகத்தின் சாக்கியங்களுக்கு அவகாசியாய் மாறுகிறார். இன்னும் ஒரு உடன்படிக்கைக்கு விளக்கத்தை நான் சொல்கிறேன். அதாவது கணவனும் மனைவியுமாக நீங்கள் உடன்படிக்கை பண்ணுறீங்க. கல்யாணத்தில் நம்ம 2 பேர் என்ன செய்கிறாங்க? உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் செய்கிற விவாக ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்கிற தமிழில் சொல்லியிருக்கிறது. அது ஒரு கான்ட்ராக்ட் என்கிற அர்த்தத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட், இட் இஸ் எ கவனன்ட். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இதே உடன்படிக்கையினுடைய அர்த்தம்தான், அதே விதமான ஒரு பொருள்தான் கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்கிற அந்த விவாக உடன்படிக்கை இருக்கிறதே, அதற்கும் பொருத்தமானது. இட்ஸ் நாட் அக்ரிமெண்ட். அது கொஞ்சம் காலத்துக்கு அப்படின்னு போடுற ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது. அது இட்ஸ் அ கவனன்ட், உடன்படிக்கையாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் அதாவது 3 காரியங்கள் உண்டு. தேவன் செய்கிற உடன்படிக்கை, எந்த உடன்படிக்கைக்கும் 3 காரியங்கள் உண்டு. அக்ரிமெண்ட்ல அது கிடையாது, ஒப்பந்தத்தில் அது கிடையாது. கவனன்ட்டுக்கு 3 காரியங்கள் இருக்கிறது. கவனன்ட் என்று சொல்கிற அந்த உடன்படிக்கைக்கு 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடன்படிக்கை செய்கிற நபர்கள் உடன்படிக்கை செய்யும் பொழுது அதுக்கு கண்டிஷன்ஸ் உண்டு. என்ன உண்டு? நிபந்தனைகள் உண்டு. உடன்படிக்கை செய்கிறதான நபர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த உடன்படிக்கை அதை செய்கிறதான சமயத்தில் அவங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் உண்டு, ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள் உண்டு, சட்டதிட்டங்கள் உண்டு. இது 2ம் இல்லாமல் எந்த ஒரு உடன்படிக்கையும் கிடையவே கிடையாது. இந்த வாக்குத்தத்தங்கள் அது மாத்திரமல்ல, சிலாக்கியங்கள் உண்டு. வாக்கு கொடுக்குறீங்க, வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற கணவன் என்ன செய்கிறார்? என்னுடைய எல்லா விதமான சொத்துக்களுக்கும், சுதந்திரத்துக்கும், அன்புக்கும், என் பாசத்துக்கும் உனக்கு அவகாசம் உண்டு. என் பக்கத்தில் நீ உட்கார்ந்து பேசலாம், அப்புறம் எப்போவுமே கூட இருக்கலாம். என்னுடைய கிரெடிட் கார்டையும் சரி, என்னுடைய டெபிட் கார்டையும் எடுத்துகிட்டு போய் பொருள் வாங்கலாம். அதுக்கெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. என்ன வேணால் நீ செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சும்மா இஷ்டத்தை செலவு பண்ணிட்டு சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது வேறு சாக்கியங்கள் உண்டு. கணவனுடைய எல்லா விதமான அவருடைய சம்பாத்தியம், சுதந்திரம், சொத்து, சுகங்கள் எல்லாவற்றையும் மனைவிக்கு அவர் என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணி அதை அனுபவிக்கும்படியாக அவர் என்ன செய்கிறார்? அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், அதை கொடுக்கிறார். வாக்கு கொடுத்தா மட்டும் போதாது, அப்புறம் என்ன செய்யணும்? அதை அவங்க நிறைவேற்றணும். அதுதான் திருமணம் அந்த உடன்படிக்கையில் நடக்கிறது. ஆனால் இப்போது கல்யாணம் முடிஞ்ச பிறகு மேடையில் கொடுத்து தான் வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் வீட்டில் வந்தால் நீ என்ன செய்ய? அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துக்க, வெளியே வராதே. உனக்கு என்னன்னு சொன்னால், காலையில் இவ்வளோ தான் லிமிட்டாக உனக்கு சாப்பாடு, மத்தியானம் லிமிட்டாக தான் சாப்பாடு, வேறு நீ எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். அது அடிமை. கர்த்தர் நம்மை அடிமையாய் அழைக்கவில்லை, கர்த்தர் நம்மை தம்முடைய மணவாட்டியாய் அழைத்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. ஆகவே தம் மணவாட்டிங்கிற பெயர் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு. we are the bride, he is the bridegroom. அவர் மணவாளனை போலவும் நாம் மணவாட்டியை போல இருக்கிறோம். கர்த்தர் நம்மை மணவாட்டியை போல நடத்துகிறார்.
மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கண்டேன் என்று வெளிப்படுத்துற விசேஷத்தில் வாசிக்கிறோம். யாருடைய மனைவி? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லியிருக்குது இல்லையா? ஆகவே இப்ப நான் சொல்லுகிற ஒரு இடம் என்ன தெரியுமா? இந்த கணவனும் மனைவியும் உடன்படிக்கை பண்ணினாலும் இந்த உடன்படிக்கையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த உடன்படிக்கையை அவர்கள் மறந்து போகாமல் அதுல இருக்கிற நிபந்தனைகளை அவர்கள் கை கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியமோ. எத்தனை பேருக்கு கிறிஸ்டியன் மேரேஜ் லா தெரியும்? இங்க அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, மேபி ஜட்ஜு லெவலில் கூட இருக்கிறாங்க. கிறிஸ்டியன் லா பற்றி கேட்டால் சிஸ்டர் அவங்க சொல்லுவாங்க, சட்டம் தெரிஞ்சவங்க. ஹிந்து மேரேஜ் லான் இருக்கு, ஹிந்து மேரேஜ் லா இருக்கு, கிறிஸ்டியன் மேரேஜ் லா இருக்கு. அதில் இருக்கிற ஷரத்துக்கள் தெரிஞ்சோன்னா எத்தனை பேர் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? கிறிஸ்டியன் மேரேஜ் லா படித்து கல்யாணம் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இல்லை இந்துவாக இருக்கும் பொழுது நீங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. இந்து லாவை படிச்சுட்டு எத்தனை பேர் கல்யாணம் பண்ணீங்க? நானும் கிறிஸ்டியன் மேரேஜ் லா ஒரு நாள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சு தூக்கம் வந்துடுச்சு. அவ்வளவு அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதாவது பாஸ்டாக இருந்தால் எல்லாம் நாங்கள் படிக்க வேண்டியிருக்கு. லா படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும், எதுவும் தெரியாமல் இருக்கவே கூடாது. இல்லைன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆகவே சட்டத்தை தெரிந்து கல்யாணம் யாரும் பண்ணுறதில்லை. சட்டத்தில் இருக்கிற நிறைய சிலாக்கியங்களையும் சில காரியங்களையும் நம்ம தெரிந்து கொள்ளாததுனால உரிமைகள் நிறைய மறுக்கப்படுகிறது. உரிமைகளை நாம் தெரியாமல் இருக்கிறோம். சட்டம் என்ன கொடுக்கிறது என்றால் நிறைய உரிமைகளை நம்ம கொடுக்கிறது. அருமையார்களே, மணவாளனா இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டியை சபைக்கும் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணிட்டு கொடுத்த உடன்படிக்கை அந்த அந்த பத்திரம்னு சொல்லுவாங்க, அந்த டீடு பாருங்க, அந்த டீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சட்டத்தை படித்து வக்கீலாக இருக்கிறவங்களும் சரி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? பிளாக். அந்த ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியல, அதை கொஞ்சம் பார்த்தா பரவாயில்ல. அதே மாதிரி தான் சட்ட புத்தகமாக இருக்கிறதுனால தான் இதுக்கு ஆண்டவர் என்ன பொதுவாக பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பிளாக் கவர் தான் இருக்கும். என்ன கவர்? பிளாக் கவர் தான் இருக்கு. இந்த சட்ட புத்தகத்தை நான் பத்திரமா வச்சிருக்கேன், ஆனால் தான் கிழிஞ்சு போச்சு. எவ்வளோ எத்தனையோ வருஷமா வாசித்து நான் பார்க்குறேன், பத்திரமா வச்சனா தான் இவ்வளவோடு நிற்கிது, இல்லைன்னா பேப்பர் கிழிஞ்சு போயிடும். ஆனால் சிலர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பத்திரமா வச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு பேர் பத்திரம் அப்படிங்கிறத. சிலர் இன்னையிலேருந்து அவங்க பாதியை கேட்டு மீதியை கேட்காம போய் பத்திரமா வச்சிட போறீங்க. சார் நீங்கள் இது பத்திரம் டீடு அப்படின்னு சொன்னீங்களே, அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் அதை பத்திரமா வச்சுருக்கிறோம், அதை சீல் பண்ணி வச்சுருக்கோம், திறக்காமல் வச்சுருக்கோம், அழுக்காமல் இல்லை. தேவைப்படும் பொழுதெல்லாம் என்ன செய்யணும்? திறந்து பார்க்கணும். அதில் பின்மாலை லேண்டில் 20 அடி ரோடு அப்படின்னு போட்டிருக்கு. எங்கே என்ன ஏது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தது. உடனே உட்காந்து ஆற்றுல பல மணி நேரம் பத்திரத்தை எடுத்து படித்தேன். நான் அவர் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உட்கார்ந்து வாசித்தேன். அட்டர்னி, அதாவது வக்கீல், அவர் கொடுத்ததான அதையும் அவருடைய அந்த அஃபிடவிட் இல்லைன்னா அவர் கொடுத்ததான அந்த ரிப்போர்ட்டு அதையும் ஃபுல்லாக படித்தேன். சிலருக்கு பத்திரத்தை வாசிக்க புரியாது. எத்தனை பேர் உங்களுடைய வீட்டில் இருக்கிற நிலத்தை வாங்கின பத்திரத்தை படிச்சிருக்கீங்க? அதாவது ஒருத்தர் கை வைத்துறீங்க, வேறு யாரும் பத்திரத்தை படிக்கவே மாட்டான். பத்திரம் படித்தா சில நிறைய புரியவே புரியாது. தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காடில் நிலங்களை வாங்குவதற்கு பாஸ்டர் ராஜமணி அவங்க சூப்பரண்டாக இருக்கும் பொழுது எனக்கு பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லி இந்த ரீஜனில் மொத்தம் தமிழ்நாட்டில் 2-3 பேர் கொடுத்தாங்க. அதில் ஒரு ஆள் எனக்கு கொடுத்து வாங்கிறதுக்கு அவங்களே வந்தெல்லாம் செய்ய முடியாது என்கிறதுனால பவர் ஆஃப் அட்டானி வாங்கிறதுக்கு மட்டும்தான், விற்கிறதுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம வாங்கியிருக்கிற நிலத்தையும் நான் விற்க முடியாது, ஸ்தாபனம் விற்க முடியாது. அது கவர்மெண்ட்டு புது சட்டம், சேரிட்டி கமிஷன் பெர்மிஷன் வாங்கணும், அவங்ககிட்ட வாங்கணும், அங்கே கோர்ட் மூலமாக வாங்கணும். நிறைய பிரச்சனைகள் இப்போ இருக்கிறது. ஆகவே நான் இந்த பவர் ஆஃப் அட்டார்னி எனக்கு கொடுத்த பிறகு எனக்கு ஒரு பெரிய அனுபவம் என்னன்னா, அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான காரியங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ரொம்ப அனுபவசாலியாக மாறிட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை எழுதுறதுக்கு முன்னால்
அது நான் நல்லா வாசித்து பார்ப்பேன். எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்ன அந்த வாசகங்கள் எல்லாம் அதுக்கு பிறகு தான் புரிய ஆரம்பிச்சது. இல்லைன்னா ஏமாந்துருவோம். சட்ட புத்தகத்தை படிக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சரியாக புரியவே புரியாது. அந்த வாசகங்கள்லாம் உலகத்தில் சாதாரணமாக மக்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் அல்லவே அல்ல. அதே தான் இந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் எளிதாய் புரியவே புரியாது. இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவன் நம்மோடு சேர்ந்தது உடன்படிக்கைக்கான அநேக ஷரத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய, அதாவது இந்த சட்டத்தின்படி ஈபிகோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்திய, ஆமா, அதே மாதிரி இது பரலோக சட்டம். இந்திய கவர்மெண்ட் கிடையாது. எந்த கவர்மெண்ட் ஏற்படுத்தின சட்ட புத்தகம்? பரலோக அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நம்ம படித்தா தான் உரிமைகள் என்னன்னு தெரியும், எது மீறக்கூடாதுன்னு தெரியும். அதை மீறுவது உடன்படிக்கையை முறித்து போடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அதனால தான் இந்த புத்தகத்தை நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். உடன்படிக்கையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், உடன்படிக்கையை முறித்து போடாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த புத்தகத்தை இருந்து நீங்க படித்து தெரிந்து கொள்ளணும். சிலருக்கு படிக்க தெரியாது. படித்தவங்களுக்கெல்லாம் இந்த புஸ்தகம் தெரியாது. ஆனால் படிக்காதவங்க இந்த புஸ்தகம் நிறைய தெரியும். ஏன் கேட்குறீங்களா? படித்தவங்க யாரும் பைபிளை படிக்கிறது மட்டும் படிக்க மாட்டாங்க மட்டும் அல்ல, சர்ச்சில் வந்தாலும் கேட்க மாட்டாங்க நிறைய பேர். படித்தவங்க நிறைய பேர் சர்ச்சில் வந்தால் கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் படிக்காத சில ஆட்களை பாருங்க, நல்லா கவனித்து கேட்பாங்க. நல்லா கவனிச்சு. ஏன்னா அவங்களுக்கு இந்த பைபிள் படிக்கிறதுக்கு தெரியலை. ஒரு அம்மா நம்ம சபையில் வருவாங்க. சாயங்காலம் காலையில் 2 ஆராதனைக்கு வருவாங்க நினைக்கிறேன். அந்த அம்மா பேர் பரமாத்தான்னு சொல்லுவாங்க. ரொம்ப வயசு, ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. அந்த அம்மா கையில் ஒரு பைபிளை கையில் கொண்டு வருவாங்க. பள்ளிக்கூடத்துக்கே போகலை. அதில் ஆயும் தெரியாது, ஆவனாயும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் கையில் எப்போவுமே பைபிள் இருக்கும். அந்த அம்மா நல்ல பிரசங்கம் கேட்பாங்க. அந்த அம்மாவை மாதிரி பைபிள் நாலேஜ் வேற இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல பைபிள் நாலேஜ், நல்ல விசுவாசம். பைபிள் நாலேஜ் சொல்கிறத விட விசுவாசம் அந்த அம்மாவுக்கு நிறைய இருக்கு. இப்போ நீங்கள் பாருங்க, யாருக்கு விசுவாசம் நிறைய இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, சில பைபிள் படிக்க தெரியாது, ஆனால் வசனத்தை நல்லா கவனிப்பாங்க. வேதத்தை நம்ம வாசிக்கிறது. ஒரு எம்டி பட்டம் வாங்கிட்டோம், நான் எம்டிஹெச் வாங்கிட்டேன், நான் பைபிளில் இப்போ டாக்டரேட் வாங்கிட்டேன்னு சொன்னதுனால அவங்களுக்கு விசுவாசம் வரணும்னு அவசியமே கிடையாது. பைபிள் நாலேஜுங்கிறது வேற, விசுவாசம் என்பது வேறே. எவ்வளவு பைபிள் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது அல்ல, தெரிஞ்சதுல எவ்வளவு உண்மையா இருக்கிறோம். நான் விசுவாசமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆண்டவரோடு கூட அந்த உடன்படிக்கையை நான் என்ன செய்கிறேன்? காத்து அதில் உண்மையா, அந்த உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கிறேன். எத்தனை குடும்பத்தில் இருக்கிறவங்க கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறீங்க, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறீங்க. இல்லை, எத்தனை பேர் நம்ம அநேகர் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுகிறதை நம்ம பார்க்குறோம். கணவனுக்கு உண்மையா இல்லை, மனைவிக்கு உண்மையா இல்லை. சொல்லப்போனால் மனைவி கீழ்ப்படியணும், கணவன் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். கிறிஸ்து சபையை நேசித்து போஷித்து காப்பாற்றுகிறது போல என்று சொல்லி இருக்கிறது. போஷித்து சொந்த சரீரத்தை காப்பாற்றுகிறது போல என்ன செய்யணுமா? போஷித்து காப்பாற்றணும். யார? மனைவியை போஷித்து காப்பாற்றணும். அந்த மனைவி மூலமாக பெற்ற பிள்ளைகளை என்ன செய்யணும்? போஷித்து காப்பாற்ற வேண்டியது கணவனுடைய பொறுப்பு, கடமை. எத்தனை பேர் அதை செய்கிறாங்க? எத்தனை கணவன்மார் செய்கிறாங்க? எத்தனை பேர் டைமுக்கு வீட்டுக்கு வர்றாங்க? எத்தனை பேர் பிள்ளைங்களோடு உட்காந்து பேசுகிறாங்க? எத்தனை பேர் மனைவியோடு டைம் எடுத்து பேசுகிறாங்க? எத்தனை மனைவிகள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆற்றுறாங்க? எத்தனை கணவன்மார் மனைவிக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் ஆற்றுறாங்க? பல வகையான கடமைகள் இருக்கிறது. வீட்டில் அவங்க
ஆற்ற வேண்டிய கடமைகள் பல உண்டு. அந்த கடமைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அவங்க நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்றாங்கன்னா உடன்படிக்கை என்ன செய்யறாங்க? அதை வீக் ஆக்குறாங்க, பலவீனமாக்குறாங்க. அந்த உடன்படிக்கை வீக் ஆயிடும், பலவீனமாயிடும். இந்த திருமண பந்தம், திருமண அந்த கவனன்று வர வர வீக் ஆகி பலவீனமாகி பலவீனமாகி, அது எப்படி பலவீனம்? என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல என்னன்னா அத்தான் அப்படின்னு அன்பா கூப்பிட்டுருப்பாங்க இந்த அம்மா. இப்போ அத்தான் கூப்பிட்றதெல்லாம் விட்டுருப்பாங்க எப்போ. அப்புறம் கடைசியில் டேய் வாடா போடா அந்த அளவு போயிடுச்சுன்னா இப்போ என்னென்ன வீக் ஆனதில்லை, ரொம்ப மோசமாக கேவலமாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். நீ ரொம்ப நாள் போகாது, அதுக்குள்ளே என்ன செய்ய போகிறது? இந்த உடன்படிக்கை உடைக்கப்பட போகிறது. அந்த உடன்படிக்கை இல்லாமல் ஆகிறது. அந்த உடன்படிக்கையை அது ரத்தாக போகுன்னு அர்த்தம். எத்தனை திருமண வாழ்க்கையில் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி பெயருக்கு இருக்குமே தவிர அந்த உடன்படிக்கை இங்கே நிறைவேற்றப்படவில்லை. அது பலவீனமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் என்று ஒரு புஸ்தகம் உண்டு. இப்போ எடுக்க வேண்டாம். எபிரேயர்னு ஒரு புஸ்தகம் உண்டு, நீங்கள் படித்தா போதும், வீட்டில் போய் தெரியும். அதில் பழைய உடன்படிக்கை பலவீனமானபடினாலே புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார் என்று சொல்லி இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 60 வயசானவங்க எத்தனை பேர் இருக்கீங்க இங்கே? 60 வயசான கொஞ்சம் பேர் தான் இருக்கேன். கணவன் மனைவியாக இருக்கீங்களா? இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 60ஆம் வயசில் 60 வயசுலேயே என்ன தெரியல, 60 கல்யாணம் ஒன்று பண்ணுவாங்க. அது என்ன 60 வயசில் தானே, 60th ஏஜில் 60 வயசானவுடனே அவங்க 60ஆம் கல்யாணம்னு பண்ணுவாங்க. முதல்ல கல்யாணம் பண்ணது மாதிரியே இவங்களை நல்ல ட்ரெஸ் பண்ண வச்சு பூ மாலையெல்லாம் போட்டு உட்கார வச்சு 2 பேருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எதுக்கு பேர்னது? 60ஆம் கல்யாணம். 30ல் நடந்திருக்கும் பாருங்க. இவர் 30 வயசில் கல்யாணம் நடந்து இப்போ 30 வருஷம் பொறுத்து திருப்பி ஒரு கல்யாணம். அது பலவீனமாக போச்சுன்னு அர்த்தம். அது பலவீனம் போனதை இப்போ என்ன செய்கிறாங்க? ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அது மாதிரி 4000 வருஷத்துக்கு முன்பதாக செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை அப்படியே வருஷம் போக 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 1000, 2000, 3000, 4000 அப்படின்னு வரும்போது அது பலவீனப்பட்டு போனபடினாலே அந்த உடன்படிக்கையை மறுபடியுமாக ரத்து செய்யலை. அதை ரத்து செய்யலை. கர்த்தர் அதை என்ன செய்தார்னா, சேர்க்க வேண்டிய ஷரத்துக்கெல்லாம் கொஞ்சம் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி. எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணார்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் நான் சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம். பழைய உடன்படிக்கை என்ன? விபச்சாரம் செய்யாதிருப்பா, அவ்வளவுதான், சிம்பிள். ஆனால் புதிய உடன்படிக்கை என்ன? ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. கொலை செய்யாதிருப்பா என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓல்டு டெஸ்டமென்ட் பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையில் நான் சொல்லுகிறேன், புதிய உடன்படிக்கை ஷரத்தை நான் என்ன செய்கிறேன்? அதை கொஞ்சம் கூட அதை ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன்ட்டார். வீக்காக போகாமல் இருக்கிறதுக்காக, உடன்படிக்கை வீக்காக போகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஷரத்து, அந்த உடன்படிக்கையினுடைய பிரமாணத்தை அவ இன்னும் என்ன செய்கிறான்டால் அதை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்துருக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாடு. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே இதை அவர் புதிய ஏற்பாடு அப்படி கர்த்தர் என்ன செய்யறதுன்னா நமக்கு கொடுத்துட்டாரு. அதை பலனுள்ளதாக மாற்றி கொடுத்திருக்கிறார். அந்த பலனாக கொடுக்கப்பட்ட அந்த புதிய அதாவது ஏற்பாடு இல்லைன்னா உடன்படிக்கை, இந்த புதிய உடன்படிக்கையினுடைய மக்களாக நாம் இருக்கிறோம். அந்த புதிய உடன்படிக்கையின் அவகாசிகளாக நாம் இருக்கிறோம். சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கையின் அவகாசி என்று சொல்லும் பொழுது பழைய உடன்படிக்கைக்கு உரியவர்களுக்கு கிடைக்கிற அவகாசத்தை விட, அவங்களுக்குரிய உரிமையை விட, அவங்களுக்கு கிடைக்கிற சொத்தை விட நமக்கு 2 மடங்கு அதிகமாக கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் கர்த்தர் நமக்கு ஆண்டவர் என்னன்னா டபுள் போர்ஷனாக வச்சிருக்கார். அவங்க மூத்தவங்க, நமக்கு இளையவங்க அப்படின்னாலாம். மூத்தவனுக்கு தான் ஜாஸ்தி கொடுக்கணும். மூத்தவன் அவன் கெட்டு போனதுனால மூத்தவனுக்குரிய சேஷ்டபுத்திர பாகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரு. ஏசாவை தள்ளி யாக்கோபை கர்த்தர் என்ன செய்தார்? நேசித்தார் என்று சொல்லி இருக்கிறது. பொருள் என்ன? யாக்கோபுக்காகவும் ஏசாவுக்காகவும் சொல்லலை. அங்கே சொல்லப்பட்ட எல்லாமே புதிய ஏற்பாட்டு சபைக்காகவும் மணவாளனா இயேசு கிறிஸ்துவுக்காகவும் தான் அங்கே ஓமானங்களாக அவைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ இஸ்ரவேலுக்காக கர்த்தர் பேசல, யாக்கோபுக்காக பேசல, ஆபிரகாமுக்காக பேசல,
சும்மா கதை எழுதல, கதை அடிக்கல, அது எல்லாத்தையுமே உருவங்களாக மனுஷனை குடும்பங்களையும் வைத்து ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டை எல்லாத்தால் உடன்படிக்கையை புரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஷரத்துக்களை வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் புரிந்து கொள்ள முடியாதவைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் ஓமானங்களாக எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் பற்றியும் இந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சங்கள், உரிமைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நான் சொன்னேன், கணவன் மனைவி உடன்படிக்கை பண்ணி அநேகர் என்ன செய்கிறாங்க, அந்த உடன்படிக்கை கடைசி வீக் ஆக்கிறாங்க, பலவீனமாகி கடைசியில் ஒரு நாள் ரத்த ஆகிடுது இல்லையா? ஆனால் இடையில அந்த 60ஆம் கல்யாணம் ஒன்று வருது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. அப்படி மட்டும் பட்டாம அப்போ பிரச்சனை வந்த உடனே 2 பேரும் தனியாக உட்காந்து பிரச்சனையை பேசிட்டாங்கன்னா, பிரச்சனைலாம் பேசிட்டு மறுபடியும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசினாங்கன்னா 2 பேரும் உட்காந்து அழுது, இல்லை நீ தான் தப்பட்டு நான் தான் தப்பன்ட்டு 2 பேரும் ஒப்புரவாகிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த நேரத்தில் வர பாசம் ரொம்ப ஓவராக இருக்கும் இல்லையா? இனிமேல் நான் அப்படி நடந்துக்கவே மாட்டேன், நான் அப்படி நடந்துக்கவே கூடாது, அத்தான் மன்னிச்சுக்கிங்க அப்படின்னு அத்தாங்கால விழுந்து ஒப்புரவாகி அதை அந்த உடன்படிக்கையை மறுபடியும் என்ன செய்கிறாங்க, ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, அதுதான் நம்ம என்ன செய்யணும், அப்பப்போ தவறு வரும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் டெய்லி போய் முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் அவர் சமூகத்தில் நம்ம போகணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு நம்ம என்ன செய்யும், அப்போ நமக்கு ரட்சிப்பு, நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு, நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. நம்மை கர்த்தர் மறுபடியும் என்ன செய்வார் என்றால், நம்ம பாவத்தை அவர் நினைக்க மாட்டார், அதெல்லாத்தையும் என்ன செய்வார், சமுத்திரத்தின் ஆழத்தில் என்ன செய்திருவார், போட்டு விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவ்விதமாய் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் என்ன செய்யறோம், ஒப்புரவாகி அந்த உடன்படிக்கையை என்ன செய்கிறோம், இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றோம். இப்ப நான் 1 கொரிந்தியர்ல வாசித்த அந்த இடத்துக்கு, இந்த உடன்படிக்கைக்கு நான் வர்றேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உடன்படிக்கையின் நினைவு கூறுதலாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நாம் இதை ஆசரிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உடன்படிக்கையின் சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும், நாம் நினைவு கூற வேண்டும். இந்த உடன்படிக்கையினுடைய அந்த அர்த்தத்தை என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும், நினைக்கணும். இன்னும் குறிப்பா சொல்ல போனா, நான் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண ஆளே, நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினதான நபர், என்னுடைய உடன்படிக்கை எப்படி இருக்கு, சரியா இருக்கா? அந்த உடன்படிக்கை வீக்கா இருந்து வச்சு, இந்த உடன்படிக்கை ரத்து பண்ணப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிங்க, அந்த உடன்படிக்கை ரத்து பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லைன்னா அது செயலற்று போயிருக்கும் என்றால், அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தில் புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் அவன் குற்றமுள்ளவனாயிருப்பான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரத்தாய் போச்சு. இப்போ டிவோர்ஸ் பண்ண பிறகு புருஷன் வீட்டில் ஏறி வந்து அவ யாரு, திருடி இல்லையா? ஆமா, ஏடி நீ இங்க வீட்டுக்கு வந்திருக்கிற, 6 மாசம் பொழுது வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தா புருஷன் ஏற்றுக்கொள்வானா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சட்டப்படி குற்றம், சட்டப்படி அது குற்றம். அதே போல என்ன, அவங்க ப்ராப்பர்ட்டி எதுக்குமே உரிமை கிடையவே கிடையாது, இது அவருடைய ப்ராப்பர்ட்டி. அல்லேலூயா. அதுக்கு அடையாளம், இது எல்லா சொத்துக்களுக்கும் பரலோக சொத்துக்களுக்கும் அவகாசம் என்பதை உரிமை கொண்டாடுகிற ஒரு வஸ்து தான் இந்த அப்பமும் ரசமுமாக இருக்கிறது. இதை கையில் வாங்கும் பொழுது உங்களுக்கு என்ன புரியணும்னா, இதை கையில் வச்சிருக்கேன், இது பரலோகத்துக்கு நாம் போறதுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அந்த அந்த அவருடைய உரிமைக்கு அடையாளம். அல்லேலூயா. பரலோகத்தில் கர்த்தர் எனக்கு பிரவேசிப்பதற்காக கொடுத்திருக்கிற தகுதிக்கு இது அடையாளம். நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன், நான் கடவுளுக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம். தைரியமா சொல்லலாம், அவர் எனக்கு சொந்தம், நீ தைரியமா சொல்லலாம். சாத்தான் பயந்து ஓடுவான். நீங்க ரத்தான பிறகு, உடன்படிக்கை ரத்து பண்ண பிறகு, அது செயலிட்டு போன பிறகு சாத்தான்கிட்ட சொல்றீங்க, சாத்தானை போ சாத்தானேன்னு அவன் சொல்லுவான்,
ஏய் நீ யாரு? பூமியில் ஒரு சொல்லுவாங்க, நீ ஒரு புறம்போக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. யாருக்கும் சொந்தம் இல்லை நீ. உன்னை யாரு உனக்கு யாரும் உனக்கு என்ன செய்ய முடியும்? உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம். உன்னை கேட்கறதுக்கு அப்புறம் நீ என்ன போன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு வீட்டில் இன்னும் 10 குரூப்பை சேர்த்துட்டு வந்துடுவான் பிசாசு. அதுதான் பாருங்க, சில ஆட்கள் சபையில் வந்து ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு அவங்க வீட்டுக்குள்ள பிசாசு போயிடுவான். பிசாசு சிலது பிடிச்சி சில ஆடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? இதுதான் காரணம். அவங்களுடைய உடன்படிக்கை செல்லா காசாகி விட்டது, அது ரத்தாகி போச்சு. அவங்களுக்கு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காகி போயிடுச்சு. இவங்க ஜாலியாக உட்காந்து வீட்டில் சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது கடவுள் சொல்லுவார், ஏப்பா பார்க்காதப்பா, சினிமா பார்க்காத, சித்தி அப்படின்ட்டு ஒரு என்னது இப்போ இருக்கான்னு தெரியல, அப்போ ஒரு சீரியல். ஆமாம், தோத்த சொன்ன மெட்ராஸில் ஏதோ சித்தியை பார்க்க போனோம் அப்படின்ட்டு. என்னப்பா இவன் சித்தியை பார்க்க போனோம், அவசரமாக நிற்கிறான் சித்தியை பார்க்க போன்ட்டு. கடைசியை பார்த்தா என்ன பார்க்குறான், சித்தியை பார்க்க போகிறேன். இப்போ அது மாதிரி சிலர் எல்லாம் அவசரமாக சித்தியை பார்க்க போகிறாங்க. எனக்கு இது நிலமோ அதுக்கு நான் அன்னைக்கு கேட்டது இப்போ ஞாபகம், நான் பார்த்தது. சில ரெகுலராக சீரியலில் உட்காந்துருக்குறாங்க. சினிமா பாட்டம் ரொம்ப பிடிக்கும். அதாவது சில இன்னைக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் சில ஆட்கள்லாம் பாட்டு கம்போஸ் பண்ணி இருக்கிறான் பார்த்தீங்களா சினிமா பாட்டில். அது எல்லாம் யாருக்கு பிடிக்குமோ அவங்கள புரிஞ்சுக்கிங்க. அவன் சினிமா பார்க்குற ஆள், அவன் சீரியல் பார்க்குற ஆள், அவங்க எல்லாம் என்ன சினிமா பாட்டு கேட்குற ஆட்கள். சினிமா பாட்டு கேட்குறவனுக்கு பழைய பாட்டு பிடிக்கவே பிடிக்காது, கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ என்ன மாதிரி கிறிஸ்தவ பாட்டு உங்களுக்கு டேஸ்ட் இருக்குன்னு பார்த்து உடனே புரிஞ்சுக்கலாம், இவன் சினிமாவில் இச்சை உள்ளவன், இவன் சினிமா காது இவனுக்கு இருக்குது, சினிமாவோட இருதயம் இருக்குது, அங்கே தான் ஈர்ப்பு இருக்குது, உலகத்தான் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். விளக்குதா? அப்போ இந்த மாதிரி விலகி போய் வேண்டாத்தது எல்லாத்தையும் சொல்லி, செய்யாதப்பா, நீ இதை சாப்பிடாதப்பா, அதை பார்க்காதப்பா, அதை குடிக்காத சொல்லி 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 கடைசியாக அவருடைய ரிலேஷன்ஷிப் பழைய பலவீனமாகி கடைசியில் ஒரு நாள் ஹி வில் டிவோர்ஸ். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்க, இஸ்ரவேலை கர்த்தர் தள்ளி விட்டார் என்று இருக்கும், இருக்கா இல்லையா? அப்படி தள்ளி விட்டதுக்கு பிறகுதான் கர்த்தர் புதிய உடன்படிக்கை, கர்த்தர் அந்த உடன்படிக்கையை திரும்ப என்ன ரத்து பண்ணதை ஆண்டவர் என்ன செய்யறார், சரி பண்ணுகிறார். சரி பண்ணும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை தான் எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இருக்கிறது. சீக்கிரம் வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா எச்சரிக்கப்பட்டார்கள். ஆனா அவங்களுக்கு அந்த எச்சரிப்பெல்லாம் பிடிக்கல, அந்த பிரசங்கமெல்லாம் பிடிக்கல, அப்படி தீர்க்க தரிசனமெல்லாம் பிடிக்கல. அவனை பிடிச்சி என்ன செஞ்சாங்க, கிணற்றுக்குள்ள போட்டாங்க, ரொம்ப இம்சை பண்ணாங்க. அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வேறு அநேக தீர்க்கதரிசிகள் சொன்னவைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே கடிந்து கொள்ளுதலோ, கட்டுப்பாடான காரியங்களோ, ஆழமான செய்தியோ ஒன்றும் என்ன செய்யாது. இந்த உடன்படிக்கையில் பலவீனமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஜெபம் அப்படின்னா ஓடி போயிடுவான், பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டான். நல்ல உடன்படிக்கையில் ஸ்ட்ராங் இருந்தான்னா பைபிள் வாசிக்கிறத பார்த்தாலே தெரியும். பல விதத்தில் பைபிள் வாசிக்கலாம். நான் காலையில் கூட சொன்னேன், ஒரு இடத்துல ஒருத்தர் பைபிள் வாசிக்க சொன்னாரா. அப்போ ஒருத்தர் ரொம்ப வாசித்தாங்களாம். எப்படி வாசித்தாங்கன்னா, அதாவது ஒரு வயதான ஆட்டுக்குட்டி, ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. இந்த அம்மா வாசித்தாங்களாம், ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்துருந்தாங்களாம். புரியாம நிறைய பேர் பைபிளை வாசிக்கிறாங்க. பைபிள் வாசிங்கன்னு சொல்லி மயக்க கொடுத்து வாசிக்க சொன்னாலும் சிலர் தப்பு நல்ல பிள்ளை இந்த பிள்ளை நல்லா வாசிக்கிறா, டெய்லி பைபிள் படிப்பியா, நீ படிக்கலாம் இப்படி வாசிக்க முடியும். ஆனால் சிலர் நிறைய டிடியெல்லாம் இருக்கும், ஆனால் வாசிக்க வராது. டிடி படித்தவங்கெல்லாம் பைபிள் தெரியும் நினச்சிருக்கீங்களா? அது எப்படி பைபிள் காலேஜில் போய் டிடி எடுத்தாங்க,
பைபிள் காலேஜில் போய் பைபிளை படித்து டிடி எடுக்கல, பைபிள் சம்பந்தமான எதையோ படிச்சு அதில் வந்து இங்கிலீஷ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், நிறைய இருக்கும், பைபிள் இருக்காது. போய் பைபிள் காலேஜில் பார்த்து எனக்கு ரொம்ப எரிச்சலாக போச்சு. பைபிள் படிக்க நேரம் இல்லைங்க அங்கே பைபிள் காலேஜில். பைபிள் காலேஜுக்கு போனால் அங்கே பைபிள் படிக்க நேரம் இருக்காது. ஆமாம், அதான் நிறைய பேர் பைபிள் காலேஜில் போய் கெட்டு போகிறவன் இருக்கான். அங்கே அவனுக்கு தலை அறிவுக்காக நிறைய கொடுப்பாங்க. அங்கே வெளிப்பாடு வெளிச்சம் அதெல்லாம் வராது. அங்கே போனோடனே தலைகளாக மாறிடுவான் நிறைய பேர். ஆனாலும் பைபிள் காலேஜ் நமக்கு தேவை. ஆனால் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நம்ம எஃபர்ட் எடுத்துக்கணும். நான் வேதாகம கல்லூரியில் அங்கே இருந்தபோது என்ன செஞ்சேன்னா, பகலில் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. ப்ராஜெக்ட் அது இது எல்லாம் புக்கெல்லாம் எடுத்து போட்டு எழுதணும், செய்யணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும். மத்தியானத்துக்கு மேலே லைப்ரரி போனோம், அப்புறம் ஒர்க்கு கொடுப்பாங்க செய்யணும். அப்புறம் பைபிள் எப்போ படிக்கிறது, எப்போ ஜெபம் பண்ணுறது? ராத்திரி 10 மணிக்கு மேலே ஒரு சேப்பல் இருக்குது, திறந்தா இருக்கும், அங்கே உட்காந்து பைபிள் படித்து விடிய காலம் 4 மணி வரையிலையும் பைபிள் படித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் பகலில் கிளாஸில் வந்து தூங்குவேன். ராத்திரி தூங்கலை பாருங்க. அப்போ இடையில சில வேறு வழியே இல்லைன்னா அந்த டீ பிரேக்கில் ரூம் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வெள்ளான்னு போய் படுத்தேன்னா அப்படியே தூங்கிடுவேன், மறந்துடும். அப்புறம் ஸ்கூல் கிளாசிக் மறந்து போயிடும். அது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. டிகிரி முக்கியம் கிடையாது. வேதத்தில் நம்ம எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறதுங்கிறது தான் முக்கியம். உங்கள் உடன்படிக்கை பலவீனமாக இருக்கா இல்லை பலனாக இருக்கா? உங்களை பார்க்கும்போதே தெரியும். உங்களை நீங்கள் நிற்கிறத பார்த்தா தெரியும். ஆராதனைலாம் எப்படி நிற்கிறீங்கன்னு பார்த்தாலே தெரியும். உடன்படிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கான்ட்டு. புருஷனும் மனைவியும் நடந்து போகிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம், இவங்க ஸ்ட்ராங்காக வீக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் ஆராதனைக்கு மனைவி வரா, 2 ஆராதனைக்கு புருஷன் வராருன்னா அது வீக்குன்னு அர்த்தம். எங்கேயோ ரொம்ப வீக்கில் ரொம்ப விலகி போச்சுன்னு அர்த்தம். ரோட்டில் நடந்து போகும்போது இங்கே முன்னால் போகிறான், அவன் 1/2 கிலோமீட்டருக்கு பின்னால் மனைவி போகிறான்னா அர்த்தம் என்ன? ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். சீக்கிரமாக அது முறைய போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம பிரதர் ஒருத்தர் நான் அவர் ஃபோனில் மனைவி ஏதோ பேசுனாங்க. அப்போ சொன்னார், சொல்லு அப்படின்னாரு. என்ன பிரதர் உங்கள் மனைவிட்ட எப்படி பேசுகிறீங்க? அது பின்ன காலையில் எனக்கு சாப்பாடு போடலைன்ட்டாங்க. காலைக்கு டீ கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா, கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? புருஷ மனைவி சரியில்லானாலே உடனே கண்டுபிடிச்சிடலாம். நாடி துடி பார்த்தா தெரியும். வேறு ஒன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. கைப்பிடிச்சு பார்த்தாலே தெரியும். நீங்கள் நிற்கிற நிப்பு ஆராதனை இப்படி நிற்கிறீங்கனாலே, டெட் பாடி மாதிரி நிற்கிறீங்கனாலே புரிஞ்சிடும் இது செத்து போச்சு, உடன்படிக்கை இல்லாமல் போச்சு. தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப், ஓஞ்சி போச்சுன்னு அது அர்த்தம். அதனால் நம்ம எப்படி நிற்கிறோன்னு பார்த்தா தெரியும். எப்படி நம்ம நிலையை ஆராதிக்கிறத துதிக்கிறத எல்லாம் பார்க்கும்பொழுதே தெரியும். ஆகவே அருமையார்களே, கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, இந்த உடன்படிக்கையை நீங்கள் ரினியூ பண்ணுற ஒரு இடம் தான் இந்த கர்த்தருடைய பந்தி. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை என்ன செய்கிறீங்க? ரினியூ பண்ணுறீங்க. அபாத்திரமாய் நீங்கள் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அப்போ எப்படி ரினியூ பண்ணுறது கேட்கலாம் இல்லையா? நல்லா தண்ணி போடுற ஆள் இப்போ தண்ணியிலே மிதந்துட்டு இன்னைக்கு சொல்கிறான், கர்த்தாவே நான் உடன்படிக்கை ரினியூ பண்ணுறேன் ஆண்டவரே, இந்த அப்பமும் ரசம் எடுக்கிறேன், ஆனால் இந்த ரசம் எனக்கு நான் நேற்றை குடித்த மாதிரி இல்லை, கொஞ்சம் அது போதை கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை ரினியூ பண்ணுறது. ஒரு 6 மாதம் ஒரு கணவன் ஒரு 2 பேர் சபையிலிருந்து அவங்களே ஓடி போயிட்டான், அவங்களே போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு இந்து கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். ஒரு வாலிபனும் ஒரு வாலிப பிள்ளையும். அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். திரும்ப இப்போ போராட்டம் பண்ணுறாங்க. கர்த்தருடைய பந்தி எடுக்கணுமா இப்போ அவங்களுக்கு ரொம்ப அவசரம். 5 வருஷத்துக்கு இந்த பக்கம் வரக்கூடாதுன்ட்டேன். 5 years, 5 வருஷம் அப்புறம் யோசிக்கலாம். 5 வருஷம் வேற எங்கே வேணா சுத்து, எந்த சர்ச்சுக்கு போ, எங்கே வேணா எடு. ஆனால் பந்தி எடுத்ததுனால நீ உடன்படிக்கையை என்ன செய்து விட்டாய்? சரி பண்ணிட்டு உனக்கு அவகாசம் கிடைக்கும், உரிமை கிடைக்கும், பரலோகம் கிடைக்கும் நினைக்கவே நினைக்காத. சும்மா பந்தி எடுத்ததுனால பரலோகம் கிடைக்காது. சும்மா பந்தி எடுத்ததுனால சுகம் கிடைக்காது. வெறும் பந்தி எடுத்ததுனால உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்காது. ஒரு பந்தி எடுத்ததுனால சமாதானம் வந்து விடாது. என்ன செய்யணும்? நீ போய் ஒரு 40 நாள் ஜெபம் பண்ணு, இல்லை ஒரு 21 நாள் ஜெபம் பண்ணு.
இல்லை ஒரு சின்ன சின்ன தப்பாக இருந்ததுன்னா ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. உடம்பு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணணும். தாவீது என்ன செய்தான்? 51வது சங்கீதத்தில் பாருங்க, சும்மா அவன் ஏதோ சொல்லலை, அவன் உட்கார்ந்து அதுக்காக உபவாசித்தவன் ஜெபம் பண்ணான். உபவாசித்து ஜெபம் பண்ணான். ஆண்டவரே முட்டி முட்டி அழுதான், ஆண்டவரே மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா, ஒரு முறை நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன், நான் உங்களை விட்டு தூரமாக போய்விட்டேன், என்னை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அழுதான், புலம்பினான். அதை தான் தொகுத்து 51ஆம் சங்கீதத்தில் அவன் கொடுத்துருக்கிறான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்படின்னா உபவாசத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அழுது புலம்பி என்ன செய்யணும்? நம்ம உடன்படிக்கையை அங்கத்தான் வீட்டில் தான் நீங்கள் சரி பண்ணணும். வீட்டில் வந்து சரி பண்ணணும். அங்கே சரி பண்ணாமல் இங்கே வந்து நீங்கள் சரி பண்ணவே முடியாது. ஆகவே தான் அப்படி நீங்கள் அபாத்திரர் இதில் பங்கு பெற்றீங்கன்னா அப்புறம் ஆக்ஷன் ரொம்ப கடுமையாக இருக்கும். நீ திருடன், நீ தவறான ஆள், என்ன செய்கிற, ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கிற அப்படிங்கிற அந்த பரலோக சட்டத்தின்படி, தீபிக்கோ அல்ல, அது வந்து வேற சட்டம், அந்த சட்டத்தின்படி, பரலோக சட்டத்தின்படி கடவுள் நடவடிக்கை உடனே எடுப்பார். தகப்பனே, உங்களுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. இந்த வருகைக்கு முன்பாக நாங்கள் எங்கள் சபையை ஆயத்தப்படுத்தும்படி கிருபை செய்யுங்க. எங்கள் குடும்பங்களை ஆயத்தப்படுத்தும்படி கிருபை செய்யுங்க. எங்கள் உற்றார் உறவினர் எல்லாரையும் சுவிசேஷத்தின் மூலமாய் ஆண்டவரே உமக்கு சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்யும். ஒருவரும் கெட்டு போக கூடாது. நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்போம் என்கிற தீர்மானத்தை எடுத்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆத்துமாதாயம் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த உடன்படிக்கையில் நிலைநிறுத்தி எங்களை காத்துக்கொள்ளும். இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். முடிவிலே நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.